அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 5/4/2024 பங்குனி மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஏகாதசி திதி பகல் 1:29 வரை, பின்பு தேய்பிறை துவாதசி திதி. அவிட்ட நட்சத்திரம் மாலை 6:06 வரை, பின்பு சதய நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று ஏகாதசி. பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. சுப முகூர்த்த நாள். ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷராசியில் புதன் வக்கரகதியில் உடன் குரு, கன்னிராசியில் கேது, கும்பராசியில் செவ்வாய் சனி, மீன ராசியில் சூரியன் ராகு சுக்கிரன், காலையில் சந்திரன் மகர ராசியில், பின்பு காலை 7:12 பிறகு சந்திரன் கும்பராசியில். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் ராசிக்கதிபதி செவ்வாய் சனி சந்திரன் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்வது மிகவும் உன்னதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பூர்வீக சொத்து வகையில் தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றமும், வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு கௌரவமான நிலையும் ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் ராகு சூரியன் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்வதும், தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானமான 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில கௌரவமான நிலை உண்டாகும். குரு புதன் 12 இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். அடுத்து குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 10ஆம் வீட்டில் சுக்கிரன் ராகு சஞ்சாரம் செய்வதும், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் புதன் குரு சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும்.
இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த 2 நாட்களாக உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சரித்த சந்திரன் இன்று காலை 7:12 மேல் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பது ஒரு மிகச் சிறப்பான அமைப்பாகும். அதன் காரணமாக உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு இருந்த மனக்கவலைகள் குறையும். கடந்த 2 நாட்களாக இருந்த தேக்க நிலை விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகி நல்ல லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் மன நிறைவு உண்டாகும். பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். ஒரு சிலருக்கு ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் உடனிருந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திரன் இன்றைய நாளில் சனி செவ்வாய் சேர்க்கை பெற்று 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது சாதகமற்ற அமைப்பாகும். தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். நீங்கள் ஒரு காரியத்தை முடிக்கலாம் என்று நினைப்பீர்கள், அதனை முடிக்க முடியாது. ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களது மன அமைதி குறைவு ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணிச்சுமை சற்று கூடுதலாக இருக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள், வேலையில் இருப்பவர்கள் உங்களுக்கு வேலை தொடர்பான விஷயங்களை வெளிநபர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அடுத்து குறிப்பாக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். விளையாட்டுத்தனமாக இருந்தால் உடல் உபாதைகள் ஏற்படும். தூர பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக சந்திரன் 8இல் சஞ்சரிப்பது மட்டும் கெடுதி என கூற முடியாது. சந்திரனுடன் செவ்வாயும் சனியும் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நாட்களாக இன்றைய நாள் இருக்கிறது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைய பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். சந்திரனானவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு இருந்தாலும் பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் சனி செவ்வாய் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். எந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் அதில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு.
எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். சட்ட ரீதியாக இருந்து வந்த சிக்கலுக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு குறைந்து ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற பொழுது வாக்குவாதங்கள் செய்யாமல் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு அனுகூலங்களும் வளர்ச்சியும் கிடைக்கும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரன் சனி சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதும், சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் புதன் குரு சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். பண வரவுகள் தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடித்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். அலைச்சல்கள் விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் ராகு சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான முன்னேற்றங்களை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் வருகின்ற நாட்களில் ஒரு நல்ல தீர்வு கிடைத்து அனுகூலமான பலன்கள் ஏற்படும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 4ஆம் வீட்டில் செவ்வாய், சனி, சந்திரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது சாதகமற்ற அமைப்பாகும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்படுவது மிக மிக நல்லது. ஒவ்வொரு காரியத்திலும் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். உங்களது முன்கோபத்தால் சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் குரு புதன் சஞ்சரிப்பதால் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். வேலைக்கு செல்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் சனி செவ்வாய் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு மிகச் சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வளர்ச்சி கிடைக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்கள் உங்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு.
மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். உடன் சந்திரனும் இணைந்து சஞ்சரிப்பதால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். பொதுவாக மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது என்றாலும் தேவையற்ற பிரச்சனைகள் அதிகரிக்கும். பொதுவாக வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் ரீதியாக சிறு சிறு சட்ட சிக்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்பதால் எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். வேலைக்கு செல்பவர்கள் அதிகாரியிடம் நீங்கள் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். மேலும் பலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவா விஷ்ணு ஸ்தலங்களுக்கு சென்றுவது கூட மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்ம ராசியில் சனி செவ்வாய் சஞ்சரித்தாலும் ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பாகும். 2இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த கடந்த கால பிரச்சனைகள் சற்று குறையும். பல்வேறு நெருக்கடியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு அனுகூலமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் மூலமாக ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி ஒன்று உங்களுக்கு வந்து மனமகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பல்வேறு பிரச்சனை இருந்தாலும் தற்போது வேலையில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் ஏற்படும். அதிகாரியிடம் ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைய நாளில் குரு புதன் ஆகிய கிரகங்கள் 2இல் இருப்பதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் ஏற்பட்டாலும் 12ஆம் வீட்டில் சந்திரன் இருப்பதால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படலாம். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். அலைச்சல்கள் இருந்தாலும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் அதனால் ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை உங்களிடம் கூறினேன். இனி இன்றைய ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல உங்களிடம் இன்றைய நாளில் ராகு கேது தோஷத்தை பற்றி ஒரு சில தகவல்களை கூற உள்ளேன். பொதுவாக ராகு கேது தோஷத்தை பற்றி பழங்கால புத்தகங்களில், அதாவது மூல நூல்களில் அதிகப்படியான கருத்துகள் கிடையாதுங்க. மூல நூட்கள்ல இருக்கக்கூடிய புத்தகங்கள்ல ராகு கேது தோஷத்தை பற்றி எந்த விதமான கருத்துகள் அதிகமா கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்றால் பொதுவாக ராகு கேது தோஷம் என்பது அதுக்கு அப்புறம் வந்தவங்க, கடந்த 40-50 வருடத்துக்கு முன்பு வந்த ஜோதிடர்கள், வழி ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் காரணமாக அதுதான் இன்னைக்கு கொஞ்சம் பெருசா வந்து பிரபகண்டமா இருக்குது. ஒரு திருமண சம்பந்தமாக ஒரு பெண் ஜாதகத்தையோ ஒரு ஆண் ஜாதகத்தையோ எடுத்து நம்ம வந்து திருமணத்திற்காக வரன் பார்க்க போகின்ற பொழுது ஒரு பெண்ணோட ஜாதகத்தை கொடுத்தாலும் சரி, ஆணோட ஜாதகத்தை கொடுத்தாலும் சரி, ஒரு சிலருக்கு ராகு கேது தோஷம் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இந்த ராகு கேது தோஷம் இருக்குதுன்னு சொல்றது காரணமாக
நல்ல கைகூடி வர வேண்டிய நேரத்துல மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிரும், பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிரும், ஓரளவுக்கு கல்யாண டேட்டு கூட ஃபிக்ஸ் பண்ண போயிடுவாங்க. அந்த நேரத்துல வந்து யாராவது ஒருத்தர் வந்து அந்த பொண்ணுக்கு ராகுகேது தோஷம் இருக்குது, அந்த ராகுகேது தோஷம் இருக்கிறது தோஷம்னு சொல்லிட்டாங்கன்னா வச்சுங்களேங்க, கைகூடின கல்யாணத்தை நிறுத்திடுறாங்க. ஒரு ஜாதகத்தில் ராகுகேது தோஷம் இருக்கிறதா இல்லையா என்பதே ஒரு ஆராய்ச்சி பூர்வமான விஷயம். ஒண்ணு, ராகுகேது தோஷம் பாதிக்குமா பாதிக்காதான்னு செக் பண்ணணும். ரெண்டாவது, ராகுகேது தோஷம் இருந்தாலும் அது அந்த ஜாதகரை பாதிக்குமா பாதிக்காதான்னு சொல்லிட்டு மற்ற கிரக அமைப்பையும் கொண்டு நம்ம தீர்மானிக்கணுங்க. பொதுவாங்க அந்த கல்யாணத்துக்காக வரன் பார்க்கின்ற பொழுது ஒரு பெண் ஜாதத்துல நம்ம லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுல ராகு போட்டுட்டாலும், லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுல கேது போட்டுட்டாலும், அல்லாட்டி லக்னத்துக்கு 2ஆம் வீட்டுல ராகு போட்டுட்டாலும், 8ஆம் வீட்டுல ராகு போட்டுட்டாலும், லக்னத்துக்கு 2ஆம் வீட்டுல கேது போட்டாலும், 8ஆம் வீட்டுல கேது போட்டாலும் ராகு கேது தோஷம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா ராகு கேது பிடிக்குள் எல்லா கிரகம் இருந்துட்டாலும் அது ராகு கேது தோஷம்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது பொதுவா வந்து 7ஆம் வீட்டுல ராகு இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னாங்க ஜோதிடத்தை நம்ம வந்து ரொம்ப நுணுக்கமா பார்க்கணும். என்ன நுணுக்கமா பார்க்கணும்னா, ஒரு லக்னம் என்பது 2 மணி நேரங்க. அந்த 2 மணி நேரம் பிறக்கிறவங்க எல்லாருக்குமே அதே லக்னம்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த கிரக அமைப்பை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஒரு மேஷ லக்னம்னு எடுத்துக்கிறீங்க, 7 ராகு இருக்குது. மேஷ லக்னம்னு எடுத்துட்டு 7 ராகு இருக்கும் போது மேஷ லக்னம் வந்து 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இருக்குன்னு வச்சுங்களேங்க. ஒருத்தர் பிறக்கும் போது அந்த ஜாதகர் பிறந்தது 10லேருந்து 12 வரைக்கும் மேஷ லக்னம் இருக்குன்னா, ஒரு 11:50க்கு பிறந்திருக்காருன்னு வச்சுங்களேன், இன்னும் 10 நிமிஷம் தான் லக்னம் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்படி பிறக்கிறவருக்கும் 7 தான் ராகு இருக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அதுக்கு தான் நம்ம வந்து பாவகஸ்புடம் போடணும்னு சொல்லுவோம், பாவஸ்புடம் போடணும்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு பாவஸ்புடம் போடுகின்ற பொழுது லக்னம் எந்த டிகிரியில் இருக்கோ அந்த 2 மணி நேரம், அந்த ஒரு லக்னம் 30 டிகிரி, 30 டிகிரியில் வந்து எந்த டிகிரியில் இருக்கோ, 29ஆம் டிகிரியில் இருக்கா, 29.5 டிகிரியில் இருக்கா, 28 டிகிரியில் இருக்கான்னு தெரியும். அப்படி வந்து அந்த டிகிரியில் இருக்கும் போது பார்க்கறத வந்து என்ன பண்ணுவோம்னா, பின்னாடி ஒரு 5 டிகிரி முன்னாடி ஒரு 5 டிகிரி எடுத்துப்போம். பின்னாடி ஒரு 5 டிகிரி முன்னாடி ஒரு 5 டிகிரி எடுத்துப்போம். அப்படி முன்னாடி ஒரு 5 டிகிரி பின்னாடி ஒரு 5 டிகிரி எடுத்து பார்க்கும்போது இப்போ 7 ராகு இருக்குன்னா, இந்த ராகு வந்து ஒரு சில நேரங்களில் வந்து கடைசி நேரத்தில் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா ராகு வந்து 6க்கு வந்துடலாம். 6 ராகு இருப்பது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பு. ராகு உபஜயஸ்தானமான 6ல் இருந்தால் பிறந்த ஊரை விட வெளியூர்ல யோகம்னு சொல்லுவாங்க. ஜாதக ராசி கட்டத்துல 7 ராகு இருக்குன்ற ஒரே காரணத்தினால ராகு கேது தோஷம் சொல்லிட முடியாது. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? அதே மாதிரி 7 ராகு இருந்தாலும் அந்த ராகு திசை வந்து வராதுன்னு வச்சுங்களேன், 7 ராகுன்னா தப்பு கிடையாது. என்னுடைய அனுபவ கருத்து, ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ 7 ராகு இருக்குன்னா அந்த ஆணுக்கு 7 இருக்கக்கூடிய ராகுவோட திசை கல்யாணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள்ல வராதுன்னா ராகு கேது தோஷம் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஒரு கிரகத்தால் தோஷம் ஏற்படுதுன்னா அந்த கிரகத்தால் தோஷம் ஏற்பட்டால் அந்த தோஷத்தோட பாதிப்பு எப்ப பாதிக்கும்னா, கரெக்டா அந்த ராகு கேது தோஷம் இருந்தாதான் பாதிக்கும். ராகு திசை நடந்தாதான் பாதிக்கும், எல்லா நேரத்திலும் பாதிக்காது. ஜாதகத்துல 7 ராகு இருக்குன்னா கல்யாணம் என்பது ஒரு பையனுக்கு வந்து 25லேருந்து 28 30 வயசு வச்சிங்களேன். ஒரு தோராயமா வந்து 25லேருந்து 30 வயசுக்குள்ள அந்த நேரத்தில் அந்த பையனுக்கு ராகு திசை நடந்தா, 7ல் ராகு இருக்கக்கூடிய நபருக்கு 7ல் இருக்கக்கூடிய ராகுவோட திசை நடந்தா பாதிக்கும்னு சொல்லாம சரி, அந்த பையனுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தருக்கு குரு திசை நடக்குது, சனி திசை நடக்குதுன்னா அந்த பையனுக்கு லைஃப் லாங் வந்து ராகு திசையே வராது. சின்ன வயசுல ராகு திசை முடிஞ்சிருக்கும். சரி, புதன் திசை நடந்தா கூட ராகு திசை வராது. அதே மாதிரி சுக்கிர திசை நடந்தா கூட ராகு திசை வராது. உடனடியாக ராகு திசை வந்தாதான் நம்ம வந்து பயப்படணும். அடுத்த பாயிண்ட் ஆயிடுச்சா? இப்போ 7 ராகு இருக்குது.
ராகு திசை நடந்தால்தான் நம்ம அதை ஒரு கணக்கா எடுத்துக்கணும். அடுத்த பாயிண்ட் என்ன, அது மாதிரி ராகு திசை நடக்குதுன்னா வரக்கூடிய பெண்ணுடைய ஜாதகத்துல பெண் ராகுவோட நட்சத்திரம் பிறந்தாலோ, பெண்ணுடைய ஜாதகத்துல 7க்கு அதிபதி ராகுவோட நட்சத்திரம் இருந்தாலோ, அடுத்து பார்த்தீங்கன்னா பெண் ஜாதகத்துல ராசிக்கு 7 ராகு இருந்தாலோ ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒத்து போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருத்தருக்கு 7 ராகு இருக்குன்னா அந்த ராகு திசை என்ன பண்ணா சூழ்நிலை காரணமா 2 பேரையும் ஒருத்தர் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல ஒரு இடத்துல இருக்க மாதிரி அமைப்புகள், ஏதாவது வெளியூர்ல போய் வேலை செய்யறது கொள்றது அந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பார்த்தீங்க என்றால் ஒரு பெண்ணுக்கு 7 ராகு இருந்தாலும் அந்த ராகு பாவகிருதியாக எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அல்லாட்டி உடனடியாக ராகு திசை நடக்குதான்னு பார்க்கணும். அப்படி உடனடியாக ராகு திசை நடந்தால் ராகுக்கேது தோஷம் இருக்கிற மாதிரி ஜாதகம் பார்த்தாலும் நல்லது, ராகுக்கு நட்சத்திரம் பிறந்த ஒரு வரனை பார்த்தாலும் கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு உங்ககிட்ட ராகு கேது தோஷத்தை பற்றி ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருக்கேன். அனுபவ கருத்துக்கள், நிறைய இடம் பேசுகின்ற போது இருக்கக்கூடிய கருத்துக்களை சொல்லியிருக்கேன். டெய்லி உங்ககிட்ட நிறைய தகவல்கள் கூற உள்ளேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.